வேட்பாளரும் இந்த தொகுதியின் அமைச்சருமாகிய அன்பு அண்ணன் சி.வி. கணேசன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் இரண்டாவது நபர் பட்டனுக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருவரும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள் இந்த திட்டக்குடி தொகுதியிலேயே பிறந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்நாளை இங்கேயே இருக்கக்கூடியவர் திட்டக்குடியிலேயே பிறந்து வளர்ந்து இருக்கிறார். ஐந்தாவது முறையாக இந்த திட்டக்குடியில மக்களாட்சி நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் இரண்டாவது நம்பர் எண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் இந்த தொகுதியை சேர்ந்தவர். மற்ற வேட்பாளரை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். மற்ற வேட்பாளர்கள் எங்கிருந்து வராங்க என்ன ஏதுன்னு மற்றவங்களை திட்டி குறை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் எப்பொழுதுமே நம்ம கட்சிக்கும் கிடையாது, நம்ம கூட்டணிக்கும் கிடையாது. அண்ணன் வந்தாரு, என்ன சாதனை செய்தாரு, இந்த முறை ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, அதுதான் நம்ம மக்களுக்கு வேணும். அதனால இந்த திட்டக்கூடிய மிக சிறந்த முறையில அண்ணன் அவர்கள் 4வது முறை ஜெயிச்சிருக்காரு. 5வது முறை ஜெயிக்க வாய்ப்பு தருவீர்களா? ஏன்னா திட்டக்குடி நாமளும் 2011 தேமுதிகவுடைய கோட்டை தான். அதனால இந்த முறை நாம் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில திமுகவும் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மகத்தான கூட்டணி அமைச்சிருவோம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, தமிழ்நாடு முழுக்காக வெற்றி பெற போகும் கூட்டணி நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி. நான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறேன் என்பது உங்க அத்தனை பேருக்குமே நான் தெரியும். தமிழ்நாடு முழுக்க செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பும் ஆரவாரமும் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயம் தர இருக்கிறது என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில மொத்தம் 32 கூட மறந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ணன் 4 முறை ஜெயிச்சிருக்காரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த வாட்டி 5வது முறை இதே திட்டக்குடியில மக்களாகிய உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறார். அவர் செய்த பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதுல சிலவற்றை மட்டும் நான் இப்பொழுது பட்டியலிட விரும்புகிறேன். ஏன்னா தேர்தல் வருவது எதுக்கு? தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்து தொகுதியை முன்னேற்றம், மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உண்டாக்கணும். அதனால அந்த மிக சிறந்த முறையில 1500 கோடி ரூபாய்க்கு அவர் அமைச்சராக இருந்த காலத்துல திட்டக்குடிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்காரு. இந்த முறை ஜெயிச்சு வந்தவுடனே அந்த தொழிற்சாலை திறக்கப்பட்டு வேலை வாய்ப்புக்கும் விவசாயிகளுக்கும் இங்கு இருப்பவர்களுக்கு மாற்று தீவனம் உறுதியாக கிடைக்க செய்வார். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்தில் புதிதாக ஐடிஐ கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனால பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி மற்றும் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் என்றால் என் வார்த்தை எதுவும் மிகையே இல்லை. திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி முழுக்க கருவேப்பலங்குறிச்சி முதல் தொழுதூர் வரை 4 வழி சாலையை 140 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முறை ஜெயிச்சு எம்எல்ஏ மட்டுள்ள அமைச்சராகவும் அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள் நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலினால் கொண்டு வரப்படுவார். அதற்கு உங்கள் அண்ணி, அவருடைய சகோதரி, நான் அவருக்கு உறுதுணையாக, நமது மக்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்து மீண்டும் அவர் அமைச்சராக வருவதற்கு நாம் உழைப்போம் என்பதை சொல்ற. அந்த 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அது வரும். கடலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை இணைக்கின்ற பாலங்களாக புதிய சாலைகள் கொளக்காடி